ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிள்ளைங்கள வந்து எப்படி லீவில் வந்து என்னெல்லாம் பண்ண வைக்கலாம், எப்படிலாம் அவங்கள என்கேஜாக வச்சுக்கலாம், என்ன மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம், அவங்கள என்னெல்லாம் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து லீவில் நான் செட் பண்ணி கொடுத்த ஒரு மினி கிச்சன் செட்டப் தான் இது என் பொண்ணுக்கு. இதில் வந்து அவளோட இன்வால்மெண்ட்டுமே நிறையவே இருந்துச்சு. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே அவளே தான் பண்ணியிருந்தா. நீங்கள் பார்ப்பீங்க அந்த செட்டிங்ஸ் எல்லாமே. இதுக்கு வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த வெசல்ஸ் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். மீதி எல்லாமே அவளே தான் செஞ்சுருக்கிறா. அதில் பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே அவளே வந்து கையால் செஞ்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணும்போது பிள்ளைங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே சமையலுமே அவங்க வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சின்னதுலேயே நம்ம சமைக்க சொல்லித்தரதுனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பெரியவங்களாகும் போது நல்லா சமைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். கொஞ்சம் பயமோ எதுவுமே இருக்காது. இப்போ வாங்க நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அடுப்பு வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டு வந்து நம்ம லேப்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டாண்டு தான் வச்சு ஒயர் ரேக் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஆல்கஹால் ஊற்றி அந்த லேம்ப் வந்து வச்சுருக்குறோம். அப்போ வந்து அந்த ஆல்கஹால் லேம்ப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே ஹையாக நம்ம கேஸ் அடுப்பு போலயே அது வந்து கொஞ்சம் நல்ல டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த கடாய் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப குட்டியாக இல்லாமல் நம்ம வெசல்ஸ் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மினி குக்கர், நம்ம மினி கடாய் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கடாயை வந்து வாங்கியாச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் பெருசாகவும் நம்மளால் போட முடியும். இந்த கிச்சன் செட்ஸ் எல்லாமே எங்கள் பாப்பாவே செஞ்சது தான். ஃப்ரிட்ஜு எல்லாமே அவளோட சேனல் ஒன்று இருக்குது, அது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், merlinscrafttime. அதில் வந்து நிறைய இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக அவள் நிறைய செஞ்சு இந்த லாக்டவுனில் போட்டிருந்தா. அது எல்லாமே நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐகார்ட்லையும் கீழேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக அவள் எல்லாமே செஞ்சுருப்பா, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பஜ்ஜி போடுறதுக்காக நான் வந்து மாவு வந்து அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. அவளே மிக்ஸ் பண்ணி அவள் வந்து போட்டுட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளே தான் திருப்பிகிட்ருக்கா. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சின்னதுலேயே சொல்லி கொடுக்குறதுனால அந்த பிள்ளைங்களோட டைமும் நல்லா யூஸ் ஆகும். அந்த பிள்ளைங்களோட க்ரியேட்டிவிட்டியுமே ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதை போல் நீங்கள் யாராவது செட் பண்ணி கொடுத்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதே போல் மினி கிச்சன் செட் எப்படி நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதோட கடை எங்கே இருக்குது, எந்த மாதிரி நம்ம திங்ஸ் வாங்கலாம், இரும்பு பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து குட்டி குட்டியாக வாங்க முடியாது. அப்படி இருக்கும் போது அதை வந்து நம்ம மினி கிச்சன் ஷாப்பில் தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட்டர் வச்சுருக்கா, ஃப்ரிட்ஜு வச்சுருக்கா, எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தா. இதை பார்த்துட்டு எனக்கு வந்து இது போல் நம்ம கண்டிப்பாக செய்ய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்ய வச்சு அவளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சதுனால அவளுக்குமே சமையல்லையுமே ரொம்ப உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். டைமுமே சூப்பராக போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுமே க்ரியேட்டிவிட்டியாக சூப்பராக நல்லா ஷைன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் நிறையவே கிடைக்கும். ஆனால் இவ்வளோ பஜ்ஜி செஞ்சோம், அது நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வாய் 2 வாய்க்கு தான் இருந்துச்சு. நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிற மாதிரியே செஞ்சாலுமே நமக்கு குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது மினி கிச்சன் செட்டப் பண்ணும்போது. ஆனால் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பிள்ளைங்களையுமே என்கேஜாக வைக்க முடியும். இந்த மாதிரி லீவில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸு, இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணி பிள்ளைங்களை வந்து நல்லா க்ரியேட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மெர்லின்ஸ் கிராஃப்ட் டைம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆம்லேட்டு, காஃபி அந்த மாதிரி நிறையவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ் சேனல்லையும் மெர்லின்ஸ் கிராஃப்ட் டைமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள்லாம் பஜ்ஜி சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.